ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அவல் லட்டு. இது நம்ம வந்து சிகப்பு அவல் வச்சு தான் இப்போ லட்டு பண்ண போகிறோம். இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது பண்ணி கொடுக்கலாம். இது பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு கப்பில் வந்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அது நல்லா வெறும் மண் சட்டியில் வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன். இது நல்லா நீங்கள் ஒரு ப்ரௌன் கலர் நல்லா வறுபடணும். ஏன்னா அது நீங்கள் தொடும்போதே அது நல்லா க்ரஷ் ஆகணும். அதுதான் அதோட பதம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுடுச்சு. நீங்கள் ஒன்று எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா அது அப்படியே க்ரஷ் மாதிரி பவுட்ரு மாதிரி ஆகிடணும். அப்படி ஆகிடுச்சுன்னா அது நல்லா வறுபட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒரு கப்புக்கு நான் வந்து பாதி கப் அளவு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து பவுடர் வெல்லம், அதனால் இது எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சப்போஸ் பவுடர் வெல்லம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். அது கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து அந்த அவலை வந்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்க போகிறேன். இப்போ இன்னொரு சின்ன பேனில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் முந்திரி வந்து வறுத்துக்க போகிறேன். முந்திரி திராட்சை வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி எனக்கு போதுன்றதுனால நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வறுபடட்டும். இப்போ இந்த நெய்யை தான் நம்ம வந்து அந்த அவல் லட்டு பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் நெய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காசின பால் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு முந்திரி. இதை நான் எடுத்து வச்சுட்றேன். இப்போ அவளும் பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் அதையும் இதுலேயே போட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வெல்லம் இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெல்லமும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு பவுடர் மாதிரி பண்ணிவிடுங்க. அது பண்ணும்போதே உங்களுக்கு எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம், இந்த முந்திரி எல்லாமே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் முந்திரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நெய் வந்து சைட் பை சைடு கொஞ்சம் சூடாகவே ஆட் பண்ணுறேன். ஏன்னா அது சூடாக ஆட் பண்ணால் தான் நல்லா அது பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டேன். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்போ வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணி பிடிச்சிக்கிறேன். சப்போஸ் எங்களுக்கு இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்மியாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பேலன்ஸ் தேவைப்படுறதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா பால் இருக்கு இல்லையா, அதை வந்து காய்ச்சிட்டு நீங்கள் அதை வந்து சுட சுட இதில் ஆட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ எனக்கு இது நெய்யே கரெக்டாக பற்றிடுச்சு. இப்போ நான் ஒரு தடவை பிடிச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நான் பிடிக்க வருதான்னு பார்த்துடுறேன். லட்டு நல்லா பிடிக்க வந்துடுச்சுன்னா நான் இப்போ எக்ஸ்ட்ரா திருப்பியும் நெய் ஆட் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி ரவுண்டாக பிடிங்க. ஏன்னா அது அப்போ தான் உடையாமல் வரும். நீங்கள் லைட்டாக பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அது உடஞ்சிரும். அதனால் நல்லா பிடிக்கும் போதே நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான நமக்கு வந்து அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி தான். அதே மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிகப்பு அவலில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் கண்டிப்பாக இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மினிமம் 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். இது ரொம்ப நேரம் ஆகணும் டைமே எடுக்காது. ஏன்னா நீங்கள் அந்த வறுக்கிற டைம் மட்டும்தான், மற்றது எல்லாமே நீங்கள் பவுடர் தானே. அதனால் நீங்கள் ஈஸியாக இதை பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ.